ஸோ படத்துடைய குழுவினர் வந்து பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் படத்துடைய கோ ப்ரொடியூசர் கலை அரசு அவர்கள் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ஸ்டார்டிங்ல இருந்து முதல் படி எடுத்து வைக்கிற நேரத்துலேருந்து இஸ் பீன் தேர் த்ரூ அவுட். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் வாங்க சார், ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா, தொலைக்காட்சி நண்பர்கள், எங்களோட கெஸ்ட் ஃபார் டுடேஸ் இவெண்ட், தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம், எல்லாருக்கும் சிவகார்த்திகேயன் படம் சார்பாக ஒரு வார்ம் வெல்கம். ஸோ கொட்டுக்காளி வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற செவன்த் ஃபிலிம் எஸ்கேபியில். அண்ட் இந்த படம் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் ட்ராவல் ஆகி அங்கே நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில், அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நின்று அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறது, பேசுகிறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரொடியூசராக அங்கே வந்து நாங்கள் எஸ்கே நிற்க வேண்டிய இடம் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பிஸி ஆகிட்டார் இங்கே ஷூட்டிங் கமிட்மெண்ட்ஸில். ஸோ அவர் சார்பாக நானும் வினோத்தும் தான் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கூழாங்கல் படம் பார்த்த அப்புறம் வினோத்தோட ஒர்க் பண்ணோன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் கொட்டுக்காளி நடந்தது. ஸோ எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் நம்ம தமிழ் சினிமாவையும் உலகம் மாட்டார். அவர் படம் தான் பேசும். இந்த படத்தில் அவர் பேசியிருக்க பாலிடிக்ஸ் ஆகட்டும், விஷயமாகட்டும், இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். அண்ட் சூரி சார் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய டிலைட், எஸ்பெஷலி ஃபார் ப்ரொடியூசர்ஸ். அவரோட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவரோட கமிட்மெண்ட்டும், அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்னு. அண்ட் இதில் வந்து அவர் ஓனாக அவர் த்ரோட்டை டேமேஜ்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காரு. தேங்க்யூ சார் ஃபார் தேட். அண்ட் ஆனா வந்து கம்மிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் நம்ம கண்ட்ரிலேருந்து வந்து, கேரளாலேருந்து வந்து நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பீப்புள், நம்மளோட மொழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த 2 பர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக பேசப்படும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஃபைனலி இன்றைக்கி எங்களுக்கு வந்திருக்க கெஸ்ட் ஆகட்டும், அருண் பிரதர், ரவி பிரதர், லிங்குசாமி சார், மிஷ்கின் சார், பாலாஜி சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். நாங்கள் கூப்பிட்டு இன்றைக்கி நீங்கள் அண்ட் ஸோ நீங்கள் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்கள் படங்களுக்கு ஃபார் ஆல் த லாஸ்ட் 6 ஃபிலிம்ஸ். அண்ட் இந்த படத்துக்கு ஒன்று பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். த ஃபிலிம் இஸ் ரிலீசிங் ஆன் 23rd August. Do watch it in theatres. And also thanks to all the technicians, Suren, Kutan, Ramesh, எங்கள் டிஓபி அண்ட் எடிட்டர் கணேஷ் as well. உங்கள் ஒர்க் நிச்சயமாக எல்லோரும் இந்த படம் வந்தப்போ அதை பற்றி பேசுவாங்க நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். Thank you so much sir. Please stay back to felicitate our cast and crew. ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய டிஓபி விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. எப்படி சார் அழகான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ சக்திவேல் சார் ப்ளீஸ் வாங்க. Thank you so much for giving us an amazing work on screen. இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் புகழ் உங்களை வந்து சேரப்போகுது. எஸ் ப்ளீஸ் a few words from you. வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். இதனோட முதல் மேடை தமிழ் சினிமாவில். இந்த மேடையில் வந்து நான் யாரெல்லாம் பார்த்து வியந்தனோ, யாரோட ஒர்க் பண்ணணும் ஆசைப்படணும், எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தட். அண்டு என்னோடய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து என்னோட டைரக்டர் வினோத் ராய் சாருக்கு. ஆக்சுவலாக அவர் தான் இந்த படத்தை என்னை கூப்பிட்டு வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு படமாக ஆரம்பித்தோம். பட் அது வந்து எங்களை எங்கெங்கே கூப்பிட்டு போயிடுச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. படமும் இதே மாதிரி தான் ப்ராமிசிங்காக இருக்கும். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். உங்களை அப்படியே விட்டுற போகிறதில்ல. ஒரு சின்ன கேள்வி மட்டும். யூஸ்வலாக டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப இமோஷனலான சீனோ இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சீனை வந்து படமாக எடுக்கிறாங்க அப்படின்ற, ஒரு இன்சிடென்ட்டை படமாக எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்துடும், ஏதாவது கண் கலங்கிடுவாங்க, இல்லை ரொம்ப இமோட் ஆகிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இந்த படத்தில் ஜாஸ்தியாக இருக்குது. இதை நீங்கள் ரொம்ப ரியாலிட்டிக்கு க்ளோஸாக எடுத்துருக்கீங்க அப்படின்றப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சது கேமரா பின்னாடி இருந்தப்போ அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார்? அப்படி
ஆக்சுவலாக இந்த படமே கம்ப்ளீட் அப்படி தான். ஓகே. ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அந்த இன்ட்ரோ பிளாக் இருக்கும். அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஷூட் பண்ணுறது தான் வந்து ஒரு பயங்கர ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. ஓகேவா? அந்த இன்ட்ரோ பிளாக் சீன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எல்லாமே சொன்னாங்க பார்த்தவங்க. ஸோ அந்த சீன் வந்து பர்டிகுலராக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அண்டு மோர் ஓவர் வந்து இந்த படம் த்ரூ அவுட்டாகவே வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து மோர் ரியல் இஸ் மோர் டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை கேஸ்ட் அண்ட் குரூ, சூரியன், ஆனாபென் மேம், என்னோட எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சவுண்ட் டிபார்ட்மெண்ட், சுரேன், ராகவ் ரமேஷ், கூத்தன் சார், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எல்லாருமே ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் படத்தில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். முதல் படமே ஒரு அமோகமான வெற்றி படமாக உங்களுக்கு இருக்க போது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக எடிட்டர் கணேஷ் சிவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கலையரசன் சார், ப்ளீஸ் ஃபெலிசிட்டேட். வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. என்டையர் கொட்டுக்காளி டீமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் நிறையா விருதுகள்லாம் வாங்கியிருக்கு, வெளியே ஃபாரின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருக்கு. பட் ஒன்று இதில் சொல்லிக்கணும்னு நினச்சது என்னென்னா, இது நம்மளோட கதை, நம்ம ஊரில் இந்த கதை நிச்சயமாக இங்கே இருக்க எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். அவங்க அதை கடந்து வந்திருப்பாங்க, ஒன்று இதை கடந்து வந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்களுக்கு இது நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான். மோர் ரூட்டட் வந்து இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கதையை எடுத்து தான் அது வெளியே போய் இப்படி ரெக்கக்னிஷனை எடுத்திருக்கு. நம்ம ஊரில் இது எப்படி ஒரு வரவேற்பை கொடுக்குன்னு நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் மொத்த டீமாக. ஸோ எக்ஸ்பெக்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆப்டாக பேசிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக சவுண்ட். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் பண்ண இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து சவுண்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கான ரெக்கக்னிஷனாலும் அவங்கள வந்து பேசுகிறதுக்கு நம்ம கூப்பிட மாட்டோம். பட் இதில் கூப்பிட்றோமே அப்படின்னு நான் கேட்டப்போ தேவர் லைக் இந்த படத்தில் சவுண்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சவுண்ட் மிக்சிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் பி மோர் நைஸ் இஃப் தே குட் கம் அண்ட் ஷேர் their எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம். ஸோ சவுண்ட் டிசைன் பண்ண நம்மளுடைய அழகிய கூத்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சிங்க் சவுண்ட் பண்ணியிருக்காங்க, டப்பிங் கிடையாது. ஸோ அந்த ஒர்க் பண்ணின ராகவ் ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ். ஸோ சவுண்ட் மிக்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைன் பண்ண சுரேன், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். ஹி குட் நாட், எனக்கு வர முடியல நம்ம கூட. பட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு அமேசிங் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ப்ளீஸ் வாங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கொட்டுக்காளி வினோத் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தார். அது படித்து முடித்தோடனே ரொம்ப எக்ஸைட் ஆனோம். படத்தில் முக்கியமான விஷயம் மியூசிக் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னடா மியூசிக் இல்லைன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்குன்னு தோணுச்சு. அது நான் யூஸ்வலாக த்ரில்லர் படங்கள், ஹாரர் படங்கள், ஆக்ஷன் படங்கள்லாம் கூட சவுண்டு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம அந்த கொட்டுக்காளி மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கிட வேண்டி இருந்தது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸாக இருந்தது. ஆடியன்ஸ் போர் அடிக்காமல் இருக்கணும். மியூசிக் இல்லைங்கிறனால நாங்கள் சவுண்டை ரொம்ப ஓவர் டூ பண்ணி பயங்கரமாக சவுண்டை காட்டணும், அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணல. ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்கோம் படத்துலையுமே. அதுதான் டைரக்டரும் விரும்பினார். ரொம்ப ஓவராக பேர்ட்ஸ் வேணாம், ரொம்ப ப்ளசண்ட்டாக வேணாம். படத்தில் இருக்க நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் தான் படத்தில் இருக்கும். வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அந்த ஷேர் ஆட்டோ இருக்கும். அதை விட்டால் சேவல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இதை வச்சே தான் நாங்கள் ப்ளே பண்ணியிருந்தோம். நிறைய இடங்களில் ரொம்ப சைலண்ட் ஷாட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லாயிருக்கும் படம். எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும். அது உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த மாதிரி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதே பெரிய விஷயம். அது எஸ்கே ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் சாருக்கும் கலை சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு. நான் அவர்கிட்ட ஆல்ரெடி நான் மாவீரன் சக்ஸஸ் மீட்லேயே சார்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் இந்த படம் கண்டிப்பாக
உங்கள் பேனர்லேயே ஒரு ஃபெதர் ஆன் நெட் மாதிரி இருக்கும் இந்த படம் கண்டிப்பான்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக நடந்தது. அது மாதிரி மேலும் இது மாதிரி நல்ல தரமான படங்கள் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும் சார். தேங்க்யூ. மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட் ஆஃப் ஆனர் நம்ம டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் திங், வினோத்தோட எனக்கு ட்ராவல் ஆகிற 2வது ஃபிலிம் இது. கூழாங்கல் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவரோட அதோட சவுண்ட் டிசைனர் எனக்கு ஃப்ரெண்ட்னால நான் அந்த படத்துக்கு டயலாக் எடிட் பண்ணி கொடுத்தேன். ஸோ எனக்கு அது 2வது ஃபிலிம் இது ரொம்ப நன்றி. தேங்க்யூ வினோத். வினோத் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ஃபில்ம் மேக்கிங் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்குன்னு பிலீவ் பண்ணுற ஒரு டைரக்டராக இருக்கார். ஸோ அதனால் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன், சவுண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் அவர் விஷன் தான், பட் ஸ்டில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒன்றா வில் பி வெரி ஓப்பன் டு கொலாபரேட். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் சவுண்ட் டீம், நம்ம டீமில் ஒர்க் பண்ண சிங் சவுண்ட் டீமில் ஒர்க் பண்ண மக்தியார், செபாஸ்டின், அதுக்கப்புறம் பூபதி, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். சவுண்ட் டிசைனர் கூத்தன், அழகி, சுரேன், சவுண்ட் மிக்சர் சுரேன், எல்லாருக்குமே நன்றி. டிஓபி, எடிட்டர், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எஸ்கே சார், கலை பிரதர், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி மாதிரியே இருக்கும். இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது. நாங்கள் பாட்டு ஒரு பக்கம் ஜாலியாக இருப்போம். ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஒரு ஹையரார்கி இருக்காது, எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருப்போம், எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண வினோத் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு லைக் சவுண்ட் பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், ஸோ அடுத்தபடியாக வந்து அப்படியே ஸ்பெஷல் கெஸ்ட்க்கு ட்ராவல் ஆகலாம். we have நம்மளுடைய இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இன்ஃபேக்ட் படத்தில் ஏதோ வகையில் அசோசியேட் ஆனவங்க, ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கிற பீப்புள் அப்படின்றப்போ இன்னும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து அருண் விஸ்வாஸ் சார் நிறைய படங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹிஸ் ஜேர்னி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அவருடைய கதையை வந்து நீங்கள் தனியாக சொல்லணுன்னா அது ஒரு தனி கதை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ சாந்தி டாக்கீஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முதல் படம் மாவீரன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் சச் அ சப்ஜெக்ட். ஸோ இன்றைக்கி இந்த மேடையில் நீங்கள் பேச போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ப்ளீஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து எல்லாமே ஒரு ஃபேமிலியாக என்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி தான். தம்பி வினோத்தாக இருக்கட்டும், வினோத் வந்து தம்பி மாதிரி எனக்கு. அப்புறம் சிவகார்த்தி அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், சூரியன் அண்ணா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக என் கூட பழகிட்டு இருக்கிற ஒருத்தங்க. வினோத் வந்து எனக்கு ராம் சார் மூலிமா தான் பழக்கம். என்னோடய டைரக்டர் ராம் சார் மூலிமா தான். ஒரு நாள் ஒரு டீ கடை வாசலில் உட்காந்துருக்கும் போது சார் வந்து எல்லாத்த பற்றியும் அவ்வளோ உயர்வா அப்படின்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பேசிட மாட்டார். கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கும்போது ஒரு படம் பார்த்தேன் அருண். அந்த படம் பார்த்ததுலேருந்து தூங்கவே முடியல. நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் போயிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கான், கூழாங்கல்னு ஒரு படம். ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டான், நம்மளாம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரின்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசுகிறாரு. எனக்கு அப்போலேருந்து யார் அவன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வினோத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் மீட் பண்ணோம், படம் பார்த்தோம். ஸோ மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இப்போ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான இயக்குனராக இந்தியாவில் இருக்கிற வினோத்தை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே இப்படி ஒரு ஸ்டேஜில் எனக்கும் ஒரு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நமது வினோத் வந்து கூழாங்கல் படம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக அவர் கிடச்ச ஒரு இன்வெஸ்டர் வச்சு, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு வச்சு, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அக்கா அவங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து மொத்த குருவும் ட்ராவல் பண்ணிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறாங்க. அது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்டுன்றது வந்து வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டெபு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கொடுக்குற அவார்டு இது. அது வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து அவரோட ஃபஸ்ட் படத்துக்கு வாங்கியிருக்காரு அந்த அவார்டை. நம்ம ஊரில் வந்து போய் வினோத் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் 2022 இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆஸ்கருக்கு இந்தியாவிலேருந்து அஃபிஷியலாக செலக்ட் பண்ணி போன படம் வந்து கூழாங்கல். கொட்டுக்காளி எடுத்ததுக்கப்புறமும் வினோத் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டாப்புல. அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பார், நம்ம ஊரில் இருக்கவே மாட்டாப்புல. பட் வினோத்துக்கு உலகம் ஃபுல்லாக போயிருந்தாலும் நம்ம ஊரில் இதுதான் ஃபஸ்ட்டு பெரிய மேடை. அதனால் வினோத்துக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான மேடையாக இருக்கும், ரொம்ப எமோஷனலான மேடையாக இருக்கும்.
இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு ஸ்டாராக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பேக் பண்ணி அது இப்படி ஒரு இந்த தேட்டர் பார்க்காத ஒரு மூவி ஃபங்க்ஷனே இருக்காது. இங்கே எல்லாமே எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வினோத் மாதிரி ஒரு டேலண்ட்டை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்குறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இது வந்து ஓடிடி எவ்வளோக்கு வாங்குவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோக்கு வாங்குவாங்கன்றது மட்டும் அந்த மாதிரி வெறும் கணக்கு மட்டும் இல்லாமல் முழுக்க ஆடியன்ஸ் மேலேயும் இந்த படத்தோட டீம் மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், கலை அவர்களுக்கும், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சூரியனை அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கார். ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக சூரியனை மாறிட்டு இருக்காரு. நம்ம அவரோட காமெடியனாக பார்த்துட்டு இருந்து அதுலேருந்து விடுதலையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நடிகராக ப்ரூவ் பண்ணி அப்புறம் கமர்ஷியல் சக்ஸஸும் தொடர்ந்து அடைஞ்சிட்டு வர்றாரு கருடன் மூலியமாகவும். இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து விடுதலையில் பார்த்து சூரியனோ கருடனை பார்த்து சூரியனோ துளி கூட ஞாபகப்படுத்த மாட்டார். இதில் வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி மிரட்சிக்கு உண்டாக்குவாருன்னு நான் நம்புகிறேன். ஆன பண்ணவங்களும் அப்படி தான் ரொம்ப உண்மையாலுமே மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தங்களை நடிக்க வச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஒரு இந்திய சினிமாவில் ரொம்ப ஒரு பெருமை மிக்க படிப்பாக உருவாக்கியிருக்கிற வினோத் ராஜ் அவர்களுக்கும், சூரியண்ணன், ஆனபென் அண்டு கணேஷ் சிவா, சுரேன், கூத்தன், டிஓபி அவர்கள் எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. இது ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். நீங்கள் பேசுகிறப்போ காஸ்ட் அண்ட் க்ரூ முகத்தில் எல்லாம் ஒரே புன்னகை. வினோத் சார்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ். அடுத்தபடியாக ரவிக்குமார் அவர்கள். ஸோ இயக்குநர்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷன்ஸ் இருக்கும். இவருடைய விஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவருடைய கதைகள், அவர் சொல்ல நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். சினிமா மேலே இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் தான் நாங்கள் எல்லாருமே இந்த படத்தை திரையிடலில் பார்த்தோம். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்களை போலவே எனக்கும் வந்து இந்த மாதிரிங்கிற எந்த விதமான முன்முடிவும் இல்லை. ஒரு கூழாங்கல் படம் பார்த்ததுலேருந்து வினோத் எந்த மாதிரி ஒரு வினோத் ராஜ் வந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் இன்னும் எந்த அளவுக்கு அவர் வந்து போயிருக்காருன்னு பார்க்கல. அதுலேருந்து இன்னும் பல மடங்கு அவர் வந்து ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்கார் இந்த படத்தில். வணிக படங்கள் இங்கே எடுக்கப்படுது, ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்படுது. அத்தனை படங்களும் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ வெளிநாடுகள் நடப்படுகிற திரைப்பட அந்த பிரிவுகள் போட்டிகள்லையோ கலந்துக்கிட்டு பெரிய பரிசுகளை பெறதில்லை. ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரை மொழி தேவைப்படுது. அந்த திரை மொழியில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த போட்டிகளுக்கே பங்கு பெறக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு தங்கம் கூட கிடைக்கல. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் தங்கம் கிடைக்குமான்னு. அப்போ ஒலிம்பிக் நடக்கும்போது மட்டும் நம்மளுடைய திரடல் என்னவாக இருக்குன்னா, யாராவது ஒருத்தருங்க போய் தங்கம் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கிரிக்கெட்டை மட்டுமே ஒரு வெகுஜன சினிமா மாதிரி நம்ம கிரிக்கெட்டை மட்டுமே பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் மற்ற விளையாட்டு போட்டிகள் பாரு நமக்கே ஆர்வம் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து இது மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கான், ஒரு தடகள வீரனாக இருக்கான், இல்லை வந்து ஒரு வில்வித்தையில் இருக்கான், ஈட்டி எறிதல் போட்டியில் இருக்கான். ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுற இடத்துல இருப்போமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும் போது தான் தெரியுது அந்த உலகத்திலேருந்து போட்டி போட்ட அத்தனை பேருக்கு நிகரான ஒரு கலையை நம்ம பையன் கற்றுட்டு போயிருக்கான். அவன் ஒரு தங்கம் வாங்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும். அது மாதிரி வினோத் ராஜ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களையும் அவங்க திரைமொழிக்கு நிகரான ஒரு திரைமொழியை கற்றுட்டு போய் அங்கே அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக்கில் வாங்கின தங்கத்துக்கும் மேலானது. அது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளும் ஒரு சகப்படைப்பாளிகள் தான், நாமும் இதே விளையாட்டை தான் விளையாடுறோம். ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு லாவகம், மொழி லாவகம், தான் என்ன எடுக்கணும், எந்த கருத்து எடுக்கணுங்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு கவனம் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டியது. இப்போ வந்து இந்த படம் வந்து வெகுஜன சினிமா மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ணணுங்கிற எந்த விதமான நோக்கமும் இயக்குனருக்கும் இல்லை, இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் இல்லை, இந்த குழுவுக்கும் இல்லை. இந்த நோக்கம் முழுக்க ஒரு தரமான ஒரு உலகத்தரமான ஒரு படத்தை உருவாக்கணும்,
அந்த இடத்து ஸ்டேஜில் போய் நம்ம படத்தை நிறுத்தணும். இங்கிருந்து போய் எங்கேயோ ஒரு போட்டி நடக்குது, உலகத்தினுடைய ஒரு மூலையில் பெர்லினில் நடக்குது, எல்லா இடங்களையும் நடக்குது, ரோட்டடாமில் நடக்குது. நம்மக்கிட்டையும் திறமையான ஆள் இருக்கான்னு ஒரு ஆள் அங்கே அனுப்பி அந்த பரிசை வாங்கிட்டு வரதை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட வினோத்ராஜுடைய அந்த மிகப்பெரிய ஆர்வமும் அவர் கற்றுக்கிட்ட விதமும் இன்னும் பல விருதுகள் அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் வாங்குவார். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஏன் திருக்குறள் வந்து படித்ததும் புரியாத மாதிரி இருக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. அதுக்குள்ள ஒரு மொழி இருக்குது, அதுக்குள்ள ஒரு இலக்கணம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு செறிவான அர்த்தமும் இருக்குது. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் இந்த படத்தை நினைக்கிறேன். இந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வியாபார பலனை அவர் பெறப்போகிறது கிடையாது. இந்த படம் எடுத்ததுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையை வந்து அவர் இந்த படத்தில் அடைஞ்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படத்தை உருவாக்குனதுக்காக அவர் வந்து நிச்சயமாக வாழ்நாள் ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு செயலை நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படக்குள்ள அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். இருக்கக்கூடிய டெக்னீஷியன், லைவ் சவுண்டு, இப்போ நம்ம பார்க்கல சூரியனை பேசுனது டப்பிங்கில் பேசலை, அவர் ஸ்பாட்லேயே அப்படி பேசியிருக்காரு. அதை பார்க்கல அவரோட உழைப்பு வந்து மிரட்சியாக இருக்குது. அவர் இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கக்கூடிய ஒரு முகம்ங்கிறது வந்து இந்த உலகத்தரமான படத்தை வினோத்ராஜ் எடுக்கிறதுக்கு நானும் அதே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு நடிப்பை கொடுக்குறேன்னு அவர் பண்ணியிருக்கிறது பார்க்கல ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இப்படியான படம் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இந்த படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய படிக்கல்லாக இருக்கும். வினோத்ராஜுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய படையே கிளம்பி இன்னும் கேன்ஸ்லேயும் ஆஸ்கர்லேயும் எல்லா விருதுகளையும் நாளைக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு முதல் படியாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் புரியுற மாதிரியான ஒரு ஒப்பீடு, பல பேருக்கு ஒரு என்லைட்மெண்ட்டாகவே இருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் பாலாஜி சக்திவேல் சார்.